அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 343வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 343வது நாளில் ஒரு வருடம் ஏறத்தாழ தாக்கு பிடித்து விட்டார்களே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் போராளிகளை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் அங்கே நடந்து கொண்டு இருப்பது நேர தலைகீழானது. தாக்கு பிடித்தது மட்டுமில்லை, தகர்த்து ஒடித்து அடித்து அனுப்பிவிட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை. அதுதான் அங்கு நடந்த பெரிய உண்மை. அதற்கு நாம் களத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ஆர்டிஃபிஷியல் வீடியோ ஒன்று, ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் கீழ் ஒரு வீடியோ ஒன்றை நேற்று மிகவும் வைரலாக்கினார்கள் இஸ்ரேலிய சியோனிஸ்டுகள். அதில் அல் அக்ஸா பள்ளிவாசல் எரிந்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் காட்டினார்கள். அதை தொடர்ந்து பல கெடுபிடிகளையும் அல்குஸ் ஜெருசலத்தினுடைய எல்லா வீதிகளிலும் அந்த பள்ளிவாசலுக்கு போகின்ற எல்லா பாதைகளிலும் கெட்டழித்து விட்டார்கள். அத்தனையும் தாண்டி நேற்று 40,000 பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். அதே போல அதை சுற்றியுள்ள பள்ளிவாசல்களில் சாதாரணமாக அனுமதிக்கப்படாதவர்கள் அதற்கு வெளியே உள்ள மஸ்ஜிதுகளில் தொழுவது வழக்கம். அவர்கள் யாரையுமே அவர்கள் தொழ அனுமதிக்கவில்லை. எல்லா மஸ்ஜிதுகளையும் பூட்டி விட்டார்கள். அவர்கள் மஸ்ஜிதை சுற்றியும் மஸ்ஜிதுகளுக்கு முன்னாடியும் நின்று தொழுது இருக்கிறார்கள். ஆக இந்த ஏஐ வீடியோவை வெளியிட்டது, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோவை வெளியிட்டது மவுண்ட் ஹேக்கல் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. 1967 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதை வேர்ல்டு லெவலில் உலக அரங்கில் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று தான் சொல்வார்கள். ஆனால் நமது மேலே நாட்டு மீடியாக்கள் என்ன சொல்லுகிறோம் அதைத்தானே இங்கே எல்லோரும் வாந்தி எடுப்பார்கள். அதனால் அவற்றை ஒரு ஆர்கனைசேஷன் என்றே சொல்லிவிடுகிறார்கள். அதை அவர்களுடைய இலட்சியம் என்னவென்று சொன்னால், அல் அக்ஸா பள்ளிவாசலை இடிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் அல் குத்ஸை விட்டு வெளியேற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் பகையாக நினைக்கிறார்கள். அந்த அமைப்பை பல முறை கிறிஸ்தவ பாதிரிகளும் கிறிஸ்தவ மத போதகர்களும் கண்டித்திருக்கிறார்கள். நேற்று அவர்கள்தான் மிகப்பெரியதொரு பூகம்பத்தை அங்கே கிளப்பி இருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் ஒரு வாரமாக சொல்லி வருகின்ற ஆகஸ்ட் 25 நடைபெற்ற அந்த 8200 யூனிட், அது கூட ஒரு இதை பெரிதாக மறைத்திருக்கிறார்கள். அதை நாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். 9300 9900 யூனிட்டு. இந்த ரெண்டுலேயுமே அவர்களுக்கு நிறைய நஷ்டங்கள் விழுந்திருக்கின்றன. இப்போ அதனுடைய யோசப் சரேல் என்ற டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவலை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இஸ்ரேலுடைய மீடியாக்களே அவர் ராஜினாமா செய்து விட்டார் என்று சொல்லும்போது கடைசி வரியில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை முடிக்கிறார்கள். இஸ்ரேலிய மீடியாக்களுக்கு அவரை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அவருக்கு பக்கத்தில் போவதற்கு அனுமதி இல்லை என்பது அதில் தெரிகிறது. அதன் பிறகு நேற்று நெத்தன்யாஹூ உச்சநீதிமன்றத்திலே வாக்கு கொடுத்திருப்பதையும் இஸ்ரேலிய உச்ச நீதிமன்றத்தையும் உலுக்குகின்ற அளவில் ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருப்பது யோதியாத் ஆகர்நாத். அந்த ரிப்போர்ட்டை தயார் செய்தவர்கள் இஸ்ரேலின் உளவுத்துறைகள். அதை ஒரு பயங்கரமான தகவலை சொல்லுகிறது. ஹமாஸ் போராளிகள் ஆயுதங்களை கடத்தியது பிலடெல்பியாவுக்கு கீழையா அல்லது மேலையா என்ற வாதம் வேண்டாம். அவர்கள் போதுமான அளவுக்கு ஆயுதங்களை பிலடெல்பியாவுக்கு மேல் வழியாகவே அண்டர் கிரவுண்டில் டெனலில் இல்லாமல் மேல் வழியாகவே கடத்தி கொண்டார்கள். ஒன்று, கடத்தியது போதும் மேலும் கீழும், அதே வரை கீழே கடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அண்மை காலத்தில் அவர்கள் நிறைய கடத்தியது பிலடெல்பியா ஆக்சிஸ்க்கு மேலே தான். நீ போய் அதை பிடிச்சிட்டேங்கிறியா, உன் கண்ணை தப்பி அவன் அவ்வளோ வேலையும் செய்திருக்கான். ஒன்று. ரெண்டாவது, பிலடெல்பியா கீழே இருந்த சுரங்கப்பாதையை ஹமாஸ் போராளிகளே கொளுத்தி விட்டார்கள். அவர்களே எகிப்துக்கும் சுரங்கப்பாதையில் எகிப்துக்கும் காசாக்கு இடையில ஒரு சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். அது அவர்கள் நினைத்தால் திறக்கலாம், அவர்கள் நினைத்தால் மூடலாம் என்ற அளவில் இருக்கிறது. அடுத்தது ரஃபாவில் எந்த காரணமும் இல்லாமல் பொலிட்டிக்கல் டெசிஷன், அதாவது அரசியல் முடிவு என்று சொல்லி அரசியல்
முடிவு என்று சொல்லி நீங்கள் ரஃபாவில் இருந்து மொத்த படையையும் பின்வாங்கினீர்கள். ஆனால் மொத்த படையும் வரவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் டனல்ஸ் எல்லாம் பயங்கரமாக நமது இராணுவத்தை கொலை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று நான் உங்களிடம் சொல்லும்போது இஸ்ரேலிய இராணுவமும் சில கிளைம்களை வைக்கிறது. அதை நாம் சொல்லாவிட்டால் இந்த செய்தி ஒரு பக்கமாக போய்விடும் என்பதற்காக நான் சொன்னேன். 13.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரஃபாயில் உள்ள டனல்களை அவர்கள் அழித்து விட்டதாக இஸ்ரேலிய உச்சநீதிமன்றத்தில் நெத்தன்யாஹூ சொன்னதாக நான் சொன்னேன். அவர் சொன்னதை நான் சொன்னேன். அதன் பிறகு நான் ஒரு கமெண்டாக சொன்னேன். மேலும் அவர் உச்சநீதிமன்றத்திலே சொன்னார், நாங்கள் ரஃபாவுக்கு மேலேயும் கீழேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒரு கமெண்ட்டை சொன்னேன், மேலேயும் கீழேயும் செத்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் உண்மை, அதை நாம் அறிவோம் என்று சொன்னோம். இப்பொழுது இந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவ்வளவு துண்டு தணல்களையும் கொளுத்தி விட்டது, ப்ளோ பண்ணது, உடைத்து விட்டது ஹமாஸ். காரணம், போதுமான அளவுக்கு அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கடத்தி கொண்டார்கள். அப்ப இனிமே கடத்த மாட்டார்களா என்று சொன்னால் கடத்துவார்கள். அதுக்கு புது டனலை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். நாம் காரணம் இல்லாமல், அறிக்கை சொல்லுகிறது, நாம் காரணம் இல்லாமல் ரஃபாவில் இருந்து, இது மிலிட்டரி டிசிஷன் அல்ல, இராணுவ முடிவல்ல, மாறாக அரசியல் தீர்வு என்று வெளியிலே வந்தபோது நாம் நாம் அங்கு அனுப்பிய இராணுவ வீரர்கள் பாதி பேர் வரவில்லை. All the reports submitted to the Prime Minister Netanyahu has the first and last goal of embracing Israeli Prime Minister. அந்த யோகி அகர்நாத் பத்திரிகையே சொல்லுகிறது, இந்த அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிப்பதோடு மட்டுமல்ல, அவருக்கு இராணுவம் இதுவரைக்கும் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை உண்மையிலேயே சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அவருக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியான செய்தி. நோ லாங்கர் ஹேஸ் எனி கோஆர்டினேஷன் பிட்வீன் தி ரஃபா அண்ட் பிலாடெல்பியா. அந்த அறிக்கை கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுது, யூ கேன் டூ நத்திங் வித் ரஃபா, நாட் ஈவன் பிலாடெல்பியா காரிடார். நீ பிலாடெல்பியா காரிடாரில் மேலே இருப்பேன், அதில் ஒரு சிசிடிவியை வைப்போம்ல நீ கிளைம் பண்ணிய, அவங்க ரஃபா வழியாக நடத்த வேண்டியதையும் பிலாடெல்பியா வழியாக அவர்களுக்கு தேவையானதை முடித்துவிட்டு வேறு சுரங்கப்பாதைகளுக்கு போய்விட்டார்கள். அதை நீ கண்டே பிடிச்சிக்க மாட்ட. அதனால நீ எதையுமே செய்ய முடியாத பிலடெல்பியாவை பற்றி நீ எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான்னு அந்த அறிக்கை முடியுது. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஒன்றுமே சாதிக்க முடியாது, நேரே போய் கையெழுத்து போட்டு அந்த எஞ்சி உயிரோடு இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸாவது நீ மீட்டு கொண்டு வா என்பதுதான் அதனுடைய மிகப்பெரிய அர்த்தம். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டது பாருங்க, இராணுவ ரெஜிஸ்டரில் இருக்கிறதுக்கும் இறந்து போனவங்க காயம்பட்டவங்க இடையில டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் கேப் இருக்குங்கிறாங்களான்னு சொல்லும்போது, ரஃபாவில் இவர்கள் சுரங்கப்பாதை அழிக்கிறோம் என்று மிகப்பெரிய அளவில் அழிந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய அறிக்கை சொல்லுகிறது. அது பிறகு அது அறிக்கை முதல்ல ஆரம்பிக்கும் போது, ஆஃப்டர் ஃபைட்டிங் வீக்ஸ் மந்த்ஸ் இன் தி ரஃபா அண்ட் பிலடெல்பியா, பல வாரங்கள் பல மாதங்கள் சண்டையிட்ட பிறகு நாம் கொண்டு வரக்கூடிய உண்மை, சகோதரர்களே, இன்னும் பல உண்மைகள் இருக்கின்றன. காசாவை எப்படி இவர்களுக்கு ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொன்னார்களே, நெட்சாரிமை எப்படி இருந்தது என்பது, நெட்சாரிமை தோன்னா அங்கே அவ்வளவும் படமாக தான் கிடைக்குது என்பது ஏற்கனவே பிளட் டாக்குமெண்ட்டை நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். அதை விட எனக்கு தெரிஞ்ச அதை விட முக்கியமாக எப்படி இந்த போராளிகள் இவனை பிலடெல்பியாலையும் ரஃபா கிராசிங்லையும் பைத்தியக்காரன் ஆகியிருக்காங்கிறத இது சொல்லுகிறது. அடுத்தது, இப்போ மொத்த சண்டையும் வெஸ்ட் பேங்கில் தான். இப்போ வெஸ்ட் பேங்கில் போதுமான அளவுக்கு அழிவை ஏற்படுத்தி விட்டோம் என்று அழிந்து கொண்டு வெளியே வந்து விட்டார்கள். நேற்று நான் சொன்னேன் எப்படி அந்த டூபாஸ் ஏரியாவில் பல தாக்குதல்கள் நடத்தினார்கள் என்று. அங்கிருந்து வந்து விட்டார்கள். இன்று காலையில் ரமீலா என்ற ஏரியாவில், அதாவது அந்த ஏரியாவை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், சென்டர் ஆஃப் இஸ்ரேலின் மத்திய பகுதியில் ஒரு 4 காரு வெடித்து எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தாக்குதல் மத்திய பகுதிக்கு வந்து விட்டது. இதுவரைக்கும் 19 பேர் காயம்பட்டதாக சொல்லுகிறார்கள். சென்ட்ரல் இஸ்ரேல் பிளாஸ்ட்ன்னு தான் அதுக்கு பேர் போடுறாங்க. மத்திய இடத்தில் நடைபெற்றது. அடுத்தது, நிபுலஸ்லையும் இதர இடங்களிலும் டாக்ஸிக் கேஸை தப்கா என்ற இடத்திலும்,
தக்வா என்ற இடத்திலும் டாக்ஸிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய விஷவாயுவை செலுத்தி இருக்கிறார்கள். 10,700 இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்து இங்கே வந்து விட்டால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு வந்து விட்டால் இப்போ இந்த 8,200 யூனிட்டு 9,900 யூனிட் இருக்கு பாருங்க. இந்த யூனிட்டை ஹசன் நஸ்ருல்லாவோ ஹிஸ்புல்லாவோ கொண்டாடலை. நாங்கள் யோசப் சிறையில கொண்டு விட்டோம், அவரை கொண்டோம் இவரை கொண்டோம்னு சொல்லலாம். நான் நிறைய பேர் செத்துருக்கேன். நேற்று நான் 100 பேரோட கணக்க சொன்னேன். எல்லாமே எலைட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸோட சம்மந்தப்பட்ட ஆட்கள், அவங்க கொண்டாடலை. அதை கேட்டால் ஹசன் நஸ்ருல்லா என்ன பதில் சொன்னாருங்கிறத சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இஸ்ரேல் முடிஞ்ச வரைக்கும் மறைக்குது, ஒரு காலத்தில் உண்மையை சொல்லும், அப்போ நாங்கள் பேசுவோம்னு சொன்னார். இப்போ அவர் அந்த இவர் ரிசைன் பண்ணிட்டாரு, அந்த யோசப் சரேல் என்பவர் ரிசைன் பண்ணிட்டாருங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் என்ன காலையில் ஒரு 7-8 இடத்தை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அதில் ஒருவர் இறந்திருக்கிறார். லெபனானில் 4 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு ஹிஸ்புல்லா 150 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதில் வரையிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான தாக்குதல் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் புதுசாக ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு பில்டிங், அதில் தான் மீட்டாட்டில் அதில் இந்த யூனிட் 8,200 கொண்டு வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதை அடிச்சிருக்காங்க. அதேபோல் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நார்தர்ன் இஸ்ரேலில், அதாவது லெபனான் பகுதியில் அவர்கள் இராணுவத்தினரை மறைத்து வைப்பதற்கு இப்போ அங்கே 1,00,000 இராணுவத்தினரை அப்படியே அசைய விடாமல் ஹிஸ்புல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அவங்க காசாக்குள்ளால பூந்துருவாங்க. அந்த இராணுவத்தினரை என்னோட குடியிருப்பை ஏற்கனவே வேவு பார்த்து வைத்திருந்தால் நேற்று தாக்கி இருக்கிறார்கள். அதில் 100 என்று சொல்லுகிறார்கள். 100 இறந்திருக்கிறார்கள். அதே போல் ஒரு பேரிகேட்டட் ஹவுஸை தாக்கியிருக்காங்க. அடுத்தது உலக மீடியாவை நேற்று ரொம்ப பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் மிகப்பெரிய நஷ்டம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. மெரோன் ஏர் கண்ட்ரோல் பேஸ், அதாவது அந்த வான்வெளி தாக்குதல் கட்டுப்பாட்டு அறையை தாக்கி இருக்கிறார்கள். அது வழியாக இனிமேல் ஒரு சாதாரண ஹெலிகாப்டரை கூட பறக்க வைப்பதற்கு இஸ்ரேலால் முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ந்து பல செட்டில்மெண்ட்டுகள், வந்தேரிகளின் குடியிருப்பை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். நாகல் கரிசம் அந்த வந்தேரிகளின் குடியிருப்புகளில் முக்கியமானது யோரோவ் என்ற குடியிருப்பு. அடுத்தது செய்புதீனில் உள்ள குடியிருப்பு தொடர்ந்து தாக்கி அவர்களெல்லாம் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். நேற்று அவர்கள் தங்களுடைய விரக்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்போ நெதன்யாஹு நேற்று தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு அறிவிப்பை கொண்டு வந்தார். அது என்னவென்று சொன்னால், நார்தன் இஸ்ரேலில் இருந்து வெளியே வந்தவங்க, அதாவது லெபனானுடைய பார்டர்ல இருந்து வெளியே வந்தவங்க கம்பல்சரியா அங்கே போய் ஆகணும். சட்டம் போட்டுட்டா போயிட முடியுமா? தொடுத்து தாக்கிட்டு இருக்கான். நேற்று கூட ஒரு 10-20 ஏரியாவை தாக்கி இருக்காங்க. இதுக்கடையில் போய் உயிருக்கு பயந்து ஓடி வந்தவனை சட்டம் போட்டு கொண்டு போனால் இது எப்படி இருக்குன்னா, நிறைய மரணங்கள் நிறைந்த போது ஒரு கோமாளி ராஜன் என்ன பண்ணானா, இனி மயானத்தை நாங்கள் நிரந்தரமாக மூடிவிடுவோம், நீங்கள் எப்படி சாவுறீங்கன்னு பார்ப்போம், மயானத்தில் இடம் இல்லைன்னா சாக மாட்டீங்களேன்னு சொன்னானா. அது மாதிரி தான் இதுவும் நடக்கிறது. கபர்ஸ்தானத்தை பூட்டிவிட்டால் மரணங்கள் நிகழாது என்று நினைக்கிறாயா என்று பதீர் சல்மான் சையது நூர்சி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி வரலாற்றில் உண்டு. அதைத்தான் இந்த இஸ்ரேலிய இராணுவமும் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது நாகல் கரிசன் பேஸு, பயாத் பில்டா பேஸு, அல் மாலிகியா, மீட்டாட் செட்டில்மெண்ட். இந்த மீட்டாட் செட்டில்மெண்ட்ல தான் 8,200வது இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை தாக்கி இருக்கிறார்கள். அல் ரிஹாப், அல் யான், டான் செட்டில்மெண்ட். இந்த டான் செட்டில்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவில் இஸ்ரேலிய வந்தேரிகள் வந்து குடியிருந்தது, அதையும் அடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, உன்னை இப்படி அங்கிருந்து 4 லட்சம் 5 லட்சத்தை விரட்டிட்டான்ல, இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போய் எங்களை விரட்டிட்டாங்க, எங்கள் லெஜிட்டிமேட் ஹவுஸில் இருந்து எங்களுடைய நியாயமான குடியிருப்புகளில் இருந்து எங்களை வெளியேற்றி விட்டார்கள் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆக்குபைடு ஏரியா, இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நெதன்யாஹு அழுதா அவன் சட்டம் போடுவேன், நீ போய்தான் ஆகணுங்கிறான். எங்களுடைய வார் ஆப்ஜெக்ட்ல அது ரொம்ப முக்கியங்கிறானா. நாங்கள் நார்தர்ன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் எங்களுடைய யுத்த இலக்குகளில் ஒன்று என்று சும்மா பேசி கொண்டு இருக்கிறான், ஒன்றும் இல்லாமல். ஆனால் அவனுடைய இராணுவம் அவனுக்கு உண்மையான தகவலை சொல்ல. நேற்று பல இஸ்ரேலிய இராணுவம் இது நடந்திருக்கிற இன்ஸ்டன்ட் ஆஃப் ஃபைட்டிங் இந்த நார்தர்ன் ஃப்ரண்ட், அதாவது வடக்கு இஸ்ரேலில் சண்டை போடுவதற்கு பதிலாக
நத்தியானு தன்னுடைய இராணுவ அதிகாரிகளோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த பொய்க்கு எதிராக இன்னைக்கு வந்த அறிக்கை அவனை உலுக்கி விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் பிணந்தின்னும் கல்கு, அவனுக்கு எவ்வளோ பணம் போனாலும் வயர் நிறையாது, அவன் அதை செய்து கொண்டே இருப்பான். இதில் நம்ம கில்லாடி அமெரிக்கா பற்றி நேற்று சில தகவல்கள், அவர் SS ரூஸ்வெல்ட் இப்படி நிறைய கப்பல்களை கொண்டு வந்துடுறாரு பாருங்க, டஸ்ட்ராயர் அது இதுன்னு. அதில் மிடில் ஈஸ்ட்ல இருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து US ரூஸ்வெல்ட்ங்கிற கப்பல், US ரசல் என்ற கப்பல், போர்க்கப்பல், இவற்றை எல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, USS என்ஸ்கோவரை அடித்து ஹவுத்தீஸ் விரட்டியதால். ஹவுத்தீஸ் நேற்று ரொம்ப இதாக அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு தகவல் நாம் பிட்ட நாட்களில் ஊர்ஜிதம் செய்வோம். ஹவுத்தீஸ் அணியாக சிரியாவுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. அது இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்போ நம்ப முடியல. அது நம்மளுடைய சேனலில் வரும்போது அதை உங்களுக்கு சொல்லுவோம். ஹவுத்தீஸ் ஆர் மைக்ரேட்டிங் சிரியா. ஏன்னா சிரியா அமெரிக்கா கையிலிருந்தும் பறி போகுது, கோலான் ஹைட்ஸு இஸ்ரேலு கையிலிருந்து பறி போகுது. அதனால சிரியாவில் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை தன்னுடைய தளங்களில் இருந்து கொண்டு ஒரு யுத்தத்தை நடத்த முயற்சி செய்கிறது. அதற்காக ஹவுத்தீஸ் வந்திருக்காங்க. இப்போ ஹவுத்தீஸ் SS என்சோவரை அடித்து வெளியே பற்றின பிறகு ரெட்சியில இருந்து நிரந்தரமா வெளியேறிட்டான். இப்போ கடல் ஆதிக்கம் ஹவுத்தீஸு கையில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல்கள்லாம் வந்தது. இவையெல்லாம் இஸ்ரேலை காப்பாற்றும் என எதிர்பார்த்தோம். அதெல்லாம் காப்பாற்றலை. இங்கே அடிக்கிற அடியை தாங்க முடியலை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு திரும்ப போகிறான். ஆனால் இதை சில இஸ்ரேலுக்கு சாதகமான ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஈரானோட பேசிட்டாங்க, ஈரான் இனி தாக்க மாட்டேன்னு சொன்னனால இந்த டஸ்ட்ராயர்லாம் தேவையில்லை அப்படின்னு. டஸ்ட்ராயர் தேவையில்லைன்னா அமெரிக்கா கூப்பிட்டுக்க வேண்டியது, ஏன்னா பக்கத்து பேஸில் கூப்பிட்டு வைக்கிறான், அது வேற விஷயம். ஆனால் அது ஒரு பொய், முழுக்க பொய். அது பிறகு நேற்று ஹசன் நஸ்ரல்லாவுக்கு வேர்ல்டு மீடியா ஒரு பெரிய கிரீடத்தை சூட்டி இருக்கிறது. த பெஸ்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் மிலிட்டரி அட்டாக் இன் த வேர்ல்டு. உலகத்தில் மிகவும் சிறந்த இராணுவ தாக்குதல்களை ஒருங்கிணைப்பும் மாபெரும் சக்தி என்று அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இஸ்ரேல் தன்னுடைய இறுதி நாட்களை எழுதி கொண்டு இருக்கிறது. அது தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. அதனுடைய இராணுவமே அதற்கு சரியான தகவலை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு பெரிய அணுகுண்டு போல் விழுந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்கிறதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.